சனிக்கிழமை 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்ச் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் 4 மேட்சுமே நல்ல மேட்சஸ்ஸு. ஆக்சுவலி இந்த T20 வேர்ல்டு கப்பில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தமே அதுதான். ஒரே நாளில் 4 மேட்ச் வைக்கிறாங்க. ஒரே மாதத்தில் இந்த T20 வேர்ல்டு கப் நடத்தி முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச்சில் 2 மேட்ச் வச்சாக்கும் பரவாயில்ல. ஆனால் இவங்க ஒரு மாதிரி 4 மேட்ச் வைக்கிறாங்க. இது எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே எனக்கு பர்டிகுலராக தோணுச்சு. ஒரு ஃபேன் வந்து நிறைய கிரிக்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் அப்படின்னா கிரவுண்டில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா 2 மேட்ச்சுக்கும் போகணுன்னு ஒரு நேரத்தில் எப்படி முடியும்? ஆசைப்படவும் முடியாதில்ல. பட் இங்கே அதுதான் 4 மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும், நியூசிலாண்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், நெதர்லாண்ட்ஸுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும், இங்கிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகுது. எல்லோரும் ஒவ்வொரு டைமில் ஒன்று நடக்க போகுது. ஒன்று 5 மணிக்கு, இன்னொன்று 6 மணிக்கு இந்த நேரம் எப்படி காலையில், அதுக்கப்புறம் சாயங்காலம் 8 மணிக்கு ஒன்று, நைட்டு 10:30 மணிக்கு ஒன்று நடக்க போகுது. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. 10:30 மணிக்கு விடிய உட்காந்து பார்ப்பீங்க. நியூசிலாண்டுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஃபேன் இருக்கீங்க. காலைல 5 மணிக்கு நீங்கள் ஏஞ்சி உட்காந்து பார்ப்பீங்களா. ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் மேபி அவங்களோட ஃபேன்ஸுகளே காலக்கரையில் ஏஞ்சி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. அண்ட் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இங்கே 8 மணிக்கு இருக்குதுக்கு. ஓகே, ஷெடியூல் ஒரு மாதிரி கொஞ்சம் ஷெடியூல் டைமிங் இந்தியன் நேரப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு நாள் 4 மேட்ச் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் பார்ப்போம், அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் வருது. பட் ஆனால் அதை விட இந்த 4 மேட்ச் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நிறைய பேசுவோம். அண்ட் இதில் வந்து 2 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க போகிறீங்க. ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் கயானாவில் நடக்க இருக்கக்கூடிய குரூப் சியோட ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. அண்ட் அடுத்ததாக டெக்சாஸில் நடக்க இருக்கக்கூடிய குரூப் டியோட பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. அதாவது 4 டீம் மோத போகிறாங்க. 2 மேட்ச் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட்ஸ் தான். ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் சேனல் நிறைய பேர் இருப்பீங்க. பங்களாதேஷ் கொஞ்சம் பிடிக்குமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேருக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால அதன் மூலமாக பங்களாதேஷ் பிடிக்குமான்னு எனக்கு தெரில. பட் இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூசிலாண்டை நிறைய பேருக்கு இங்கே பிடிக்கும். ஏன்னா வில்லியம்சன் ஒரு காரணமாக இருப்பார். ஆப்கானிஸ்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐபிஎல் ஒரு காரணமாக இருக்கலாம். ராஷித் கான், முஜிபுர் ரஹ்மான், குல்பாதி நைப், இன்னொரு பக்கம் குர்பாஸ் நபிலாம் இருக்காருங்கிறதுனால பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அந்த பக்கத்தில் குரூப் டியில் வந்து பங்களாதேஷுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஸ்ரீலங்காவுக்கு இது ஒரு மஸ்ட் வின் மேட்ச்சு. அதே போல் ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சூப்பர் 8க்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க குரூப் சியில் அப்படிங்கிறது ஒரு நிலைமையாக இருந்துகிட்டு இருக்குது. பட் பார்ப்போம், வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து இந்த 3 டீமில் எந்த டீம் வந்து அவங்க பிளே ஆஃபுக்கு சூப்பர் 8க்கு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போது நம்ம ப்ரீ அனாலிசிஸ்க்குள்ள வரும்பொழுது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் கயானாவில் மழை இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. இங்கே வந்து நெக் டு நெக் தான் எல்லா மேட்சஸும் போய்கிட்டு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் PNG மேட்ச்சில் பப்பு நியூ கினி 136 அடித்தாங்க. ஆனால் அதையே 19 ஓவர்லாம் சேஸ் பண்ண முடியுது வெஸ்ட் இண்டீஸால். ஆப்கானிஸ்தான் 183 அடித்தாங்க. பட் 210க்கு மேலே வரும்னு நினைக்கும்போது கடைசி 10 ஓவர் உகாண்டா சிறப்பாக பவுலிங் பண்ணாங்க. உகாண்டாவோட பவுலிங் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஆனாலும் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் ஃபசல் ஃபரூக்கி வேறு மாதிரி பவுலிங் பண்ணார், நவீல் ஹக் வேறு மாதிரி பவுலிங் பண்ணார். 58க்கு உகாண்டா ஆல் அவுட் ஆனாங்க. அடுத்தது பப்பு நியூ கினி வர்சஸ் உகாண்டா மேட்ச்சில் பப்பு நியூ கினி 77 அடித்தாங்க. ஆனால் அதுவுமே 18ஆவது ஓவரில் தான் உகாண்டாவில் ஜெயிக்க முடிஞ்சது. 7 விக்கெட் இழந்தாங்க. ஸோ விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு பக்கம் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. மீடியம் பேசஸ் 120லையோ இல்லை 120க்கு மேலேங்கிறத தாண்டி லென்த்து கீழே வச்சு 120, 115 போட்டு ஸ்பின்னர்ஸ் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் குயிக்காக போடாமல் நிறுத்தி நிதானமாக அடித்தாங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் நீங்கள் ஆட தெரியுதுங்கிற தாண்டி பவர் பிளேயில் எவ்வளோக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அண்ட் அதுவும் தென் ஸ்பின்னர்ஸ் எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கிறதும் கண்டிப்பாக இங்கே அதுதான் வந்து விக்டரியை பெற்றுத்தரும். பிரிட்ஜ்டவுனில் ஆஸ்திரேலியா ஆடினாங்க ஓகேங்களா, ஓமனுக்கு அகேன்ஸ்டாக. அதுவுமே ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ கயானா பொதுவாக ஸ்லோவாக தான் இருக்கும். கயானா இப்படி தான் இருக்கும். ஸோ கயானாவில் ஆடுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஈவன் ஸ்லோவர்ஸ் பால் போடுறவங்க அண்ட் ஸ்பின்னர்ஸ் போடக்கூடிய டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ கயானாவை பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் இந்த பிச்சு வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆல்மோஸ்ட் ஒரு சப்கான்டினென்ட் டீம். பட் லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்கான்டினென்ட் பிச் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா கயானா பொறுத்த வரைக்கும். பிரிட்ஜ்டவுன் அப்படி தான். பட் ஆனால் இது முழுக்க கயானா அப்படி. கயானா இன்னும் ஒரு படி கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது. பட் ஐசிசி ஈவெண்ட்லேயாவது இந்தியாவில் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணாங்க. பட் ஆனால் கயானா அதே மாதிரி தான் இருக்குது, ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நியூசிலாந்து பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th எடுத்துக்கிட்டிங்கனாலே யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுலே ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா மேலே எனக்கு டெவன் கன்வே கண்டிப்பாக ஆடிடுவார். பட் ரச்சன் ரவீந்திராவா, ஃபின் ஆலனா
ரச்சின் ரவீந்திரா ரீசெண்டாக ஐபிஎல்ல சரியாக பண்ணலை, பட் அதை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை ஃபின் ஆலன் ஆஸ் யூஷுவல் டெவன் கான்வே கூட ஓப்பன் பண்ணுவாரா? ஒன்று கீழே அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்கூசனா, இல்லைனா வந்து இப்படி போகலாம், பிரேஸ்வெல் நான் வச்சுப்பேன், எனக்கு ஜிமினேஷன் வேணும், ஆனால் ஃபெர்கூசன் வேணாம், சவுத்தி ட்ரெண்ட் போல்ட் போதும், யஷோதி சாந்தர் பிரேஸ்வெல் அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க, ஜிமினேஷம் இருக்காங்க, ஸோ எனக்கு ஒரு 7-8 பவுலர்ஸ் இருக்காங்க, நான் இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்களா? இதில் ஏன் நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸை மேபி கழட்டி விட்டுட்டு ஸ்பின்னர்ஸ் போவாங்களா, இல்லை ஸ்பின்னர்ஸை கழட்டி விட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கு போவாங்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, ஆப்கானிஸ்தானை இப்போ இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க கயானாவில். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட டாப் ஆர்டரில் இருந்து எல்லாரும் கீழே படப்படப்படம் அடிக்கிறாங்க. இப்ராஹிம் சந்திரான்னு இப்போ ஒரு மாதிரி சீக்கே ஷாட்ஸ் ஆடுறாரு, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ரன்ன பால் ஆடுவார், ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஆடுவார். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் அவர் ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி T20 கிரிக்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த T20 வேர்ல்டு கப்பில் பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாலும் அடிக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் அடிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது கேன் வில்லியம்சனுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. இந்த பிச்சு வந்து ஒரு சப்கார்டினேட் பிச்சுங்கிறதுனால லாக்கி ஃபெர்கூசனையுமே இவங்களால் அடிக்க முடியும். இப்போ குல்பாதின் நஜீப் சத்ரான், ஸோ முகமது நபி, ராஷித் கான் எல்லாராலையும் அடிக்க முடியும், மேலே கூட இப்ராஹிம் சத்ராலையும் அடிக்க முடியுங்கிறது பெரிய கொஸ்டின். பட் ஆனால் மிச்சல் சாண்டர் ஒரு மாதிரி நிறுத்தி அடிப்பார், யஷோதி கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணுவார். அப்படிங்கும்பொழுதுமே ஸ்பின்னையும் இவங்க நல்லா ஆடுறவங்க. ஸோ கண்டிப்பாக நியூசிலாண்டுக்கு ஒரு டஃப் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே ட்ரெண்ட் போல்ட் அண்டு சவுத்தி. ஒருவேளை பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கீடி ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் சவுத்தியை பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு என்னமோ தெரியலங்க. இங்கே வந்து நாக்பூரில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2016 கேன் வில்லியம்சனோட கேப்டன்ஸில் 3 ஸ்பின்னரோட ஆனார். பட் இது மாதிரி இங்கே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக ஒரு ராஜதந்திரி அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நியூசிலாண்டோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், இவங்களுக்கு இந்த 3-4 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைனா ராஷித் கான் மட்டும் கிடையாது. ஒரு 12 ஓவர் ஸ்பின்னர் முகமது நபி, முஜீபுர் ரஹ்மான் அண்ட் ராஷித் கான் சொல்லிட்டு ஒரு 3 பேர் வருவாங்க. கன்சிக்யூட்டிவ் 8 ஓவராக ஸ்பின்னர்ஸ் இருக்குது. இவங்க 8 ஓவரில் எப்படி ஸ்லாக் ஸ்வீப் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ஆடி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியல. வில்லியம்சன் வாசிச்சிருவார். பட் ஆனால் வில்லியம்சன் பழைய SRH டீமோட கேப்டனாக இருக்கும்பொழுது அப்போ அவரோட டீமில் இருந்த ராஷித் கான், இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கு நல்லாவும் தெரியுங்கிறதுனால ஸோ ராஷித் கான் கேன் வில்லியம்சன் ராஷித் கான் நிறைய தடவை அவுட் ஆகிருக்கிறார். பட் அகைன் அது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒன்று. பட் இதில் டேரல் மிச்சல் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். அந்த எப்படி அந்த டெம்பரமெண்ட்டோட எல்லா பாலையும் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒரு 2-3 பால் கனெக்ட் பண்ணி ஸ்கோரை வந்து 12 எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ தெரியல. ஆப்கானிஸ்தானுக்கு எனக்கு என்னமோ அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் வந்து சாலிடாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பட் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாட் சூட்டபிள் ஃபார் நியூசிலாண்டர்ஸ், கிவிஸ், ட்ரெண்ட் போல்ட், சவுத்தி இவங்களுக்கு. பட் ஒருவேளை யஷோதியோ இல்லை மிச்சல் சாண்டரோ, பிரேஸ்வெல்லோ, கிளென் பிலிப்ஸோ இவங்க ஏதாவது ஒன்று மேஜிக் பண்ணால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. பட் பேட்டிங்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் சூட்டபிள் பிச் ஃபார் ஆப்கானிஸ்தானிஸ். ஸோ அவங்க மறுபடியும் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிச் எனக்கு கயானா கொஞ்சம் நிறைய பேச வைக்குது. ஸோ கயானாவில் ஆப்கானிஸ்தான் 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது, 47% நியூசிலாந்து ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். பட் இதில் ஹார்ட் பிரேக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. 2010 டெபியூ ஆகி இப்போ திரும்ப இங்கே அதாவது 2010 T20 வேர்ல்டு கப்பில் ஆடினாங்க. பட் இப்போ ஒரு 14 வருஷத்தில் அவங்கள வளர்ச்சி பார்க்கும்போது அபரிவிதமாக இருக்குது, எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்டில். ஸோ அவங்க நான் சூப்பர் 8க்கு வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் பார்ப்போம், எக்ஸ்பெக்டேஷனை உடச்சி கேன் வில்லியம்சன் அண்ட் கோ ஒருவேளை ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக ஃபேண்டஸ் 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டில் சாண்டர், அதுக்கப்புறம் பவுலிங்கில் ராஷித் கான், ட்ரெண்ட் போல்ட், ஃபசல்கக் ஃபரூக்கி, முஜீபுர் ரஹ்மான் பிக் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பின்னர், ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், 2 ஃபாஸ்ட் பவுலர் பிக் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கில் வந்து கேன் வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், டேரல் மிச்சல், அப்புறம் இப்ராஹிம் சத்ரானை பிக் பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பரில் குர்பாஸ் பிக் பண்ணியிருக்கேன். உங்களோட ஐடியல் 11னா இதுதான். இதில் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எனக்கு சாண்டருக்கு பதிலாக வேறு யார்ட்டையும் அங்கே போகிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஓமர்சாய் அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்பின்னு தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குங்கிறதுலாம் ராஷித் கான், முஜீபுர் ரஹ்மான்னு பிக் பண்ணி சாண்டர் அங்கே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார்னு தெரில. பட் ஆனால் அவர் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டீமு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரெண்ட் போல்ட் பிக் பண்ணுங்கள். பட் ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. பாருங்கள், கிளென் பிலிப்ஸு, ராஷித் கான், முஜீபுர் ரஹ்மான் இந்த 3 பேர்த்தில் நீங்கள் யாராவது 2 பேரை கேப்டனாக போடுங்க. பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. இந்த பிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டன். அடுத்ததாக டெக்சாஸில் நடக்கக்கூடிய குரூப் டியோட பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கீங்க. ஸோ இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்
ஸோ இந்த ரைவல்ரி கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஏஷியன் கேம்ஸ் ஏஷியா கப் நடத்தும் போது இந்த ரைவல்ரி ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சு. இப்போ ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானும் ஒரு ரைவல்ரி இருக்குது, ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷும் ஒரு ரைவல்ரி இருக்குது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும் ஒரு ரைவல்ரி இருக்குது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி இருக்கிற இந்தியா ஸ்ரீலங்காவும் ஒரு ரைவல்ரி இருந்துகிட்டு இருக்கு. கடைசியாக ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் மோதும்பொழுது அந்த சீசன் அதில் வந்து ஷண்டோ, ஹெரிடோய், ராஷித், டஸ்கின் அகமது, சோரிஃபில்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஜக்கர் அலி நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த பக்கம் ஸ்ரீலங்காவிலேருந்து குசல் மெண்டிஸ், சரித் அசலங்கா, துஷாரா ஒரு 5 எடுத்திருப்பாரு. அப்புறம் எடுத்துக்கிட்டா சரித் அசலங்கா, சதீரா சமரவிக்ரமாலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் மூணு மேட்ச் அந்த T20 சீரீஸில் ஸ்ரீலங்கா பீட் பண்ணியிருக்காங்க. 200 ரன் வந்து ஸ்ரீலங்கா வச்சாங்க. அதில் வந்து சேஸ் பண்ணிவிட்டு பங்களாதேஷ் வந்தாங்க, 203 ரன் வரைக்கும் வந்தாங்க. அடுத்து திரும்பி பங்களாதேஷ் 165 சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டீமும் வந்து ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணியிருந்துக்கிறாங்க. மேட்ச் நடக்குது டெக்ஸாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ஃப்ளாட்டுங்கிறத தாண்டி கொஞ்சம் இன்னும் வருது. ஸோ இங்கே வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங்கும் கொஞ்சம் இனிஷியலாக மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போ நம்ம டெக்ஸாஸோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை இல்லை அப்படின்னு நம்புகிறோம், மழை வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்று அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெக்ஸாஸ் அதான் சொல்கிறாங்க, பெருசு ஒரு பக்கம், ரொம்ப பெருசு. இன்னும் அந்த பெரிய சைடில் ஸ்பின்னர்ஸை போட வைக்கலாம், இல்லை ஸ்லோவர்ஸ் ஒன்று போடக்கூடியவங்க, மீடியம் பேசர்ஸ் மேபி இந்த சௌமியா சர்கா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாசன் ஷனகா அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ் ரெடியாக இருக்கிறாங்க. இது தாண்டி 10 ஓவருக்கு மேலே துஷாரா அண்ட் 10 ரன் வருவாங்க. இல்லை பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் நல்லா இருக்குது, பேட்டிங் நல்லா இருக்குது. அகேன்ஸ்ட் பங்களாதேஷுங்கிறது தான் எப்படி ஆட போகிறாங்க. 10 நிமிஷங்காவோட விட அதாவது பங்களாதேஷ் டார்கெட் குசல் மெண்டிஸாக இருக்கணும். குசல் மெண்டிஸ் நீங்கள் சர்வை பண்ணி ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரா. ஏன்னா போன தடவை நியூயார்க்கில் அடிக்க வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆனார். கமிண்டி மெண்டிஸுக்கு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். T20 மேட்சஸ்க்குள்ள தனஞ்சய் டிசல்வா பிக் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனுக்கு வருது வந்து ஸோ கம்மியாகுது. ஆனால் அந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீசன் தோக்கும் போது ஷகீப் ஹசன் இல்லை. ஆனால் இங்கே ஷகீப் ஹசன் வந்து இருக்கிறாரு. டெக்ஸாஸில் ஷகீப் ஹசன் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு இருக்குன்னு அடிக்கும் பொழுது ஸோ டெஃபினட்டாக மிடில் ஓவர்ஸில் வந்து இப்போ சரித் அசலங்கா வருவார், சதீரா சமரவிக்ரமா, வனிந்து அசரங்கா, இவங்களாமே ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க. ஆஞ்சலோ மேத்யூஸ்லாம் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க. ஸோ இங்கே ஸ்பின்னை வச்சு இவங்க அட்டாக் பண்ணலாமன்னா அங்கே கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். பங்களாதேஷ் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸோ நான் பார்க்குறேன். தென் அடுத்தது நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் துஷாரா அண்ட் 10 ரன்னா கடைசி 10 ஓவருக்கு அப்புறம் இவங்களோட ராஜ்யம் இருக்கும். இதில் வந்து ஹெரிடோய், ஷகீப் ஹசன், மஹமுதுல்லா இவங்களெல்லாம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 6 அடிச்சுட்டாங்க, கஷ்டம். பட் ஏன்னா சப்கான்டினென்டல் இருக்க பிச் மாதிரிலாம் அது கிடையாது. 6 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 6 அடிச்சிட்டாங்கன்னா 10 ரன்னா துஷாரா ஸோ கூட போயிட்டு அதாவது கேப்டன் போயிட்டு அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி நீ போடுவேன் அப்படின்னு சொல்லி அசரங்கா தேத்தி விடணும். தேத்தினா மட்டும்தான் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஸோ ஜெயிக்கவும் முடியும். சரிங்களா? ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து 10 நிமிஷங்கா கிளிக் ஆகி ஓரளவுக்கு குசல் மெண்டிஸ் கிளிக் ஆகிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 70-80 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்துடும். சதீரா சமர வைக்கிறவங்க பதிலாக வனிந்து அசரங்கா கொண்டு வரலாம். மேபி இடையில ஷகீப் ஹசன் வந்தாலும் ஸோ பார்ப்போங்க. பட் அந்த பக்கத்தில் நீங்கள் தன்சீனோ, சௌமியா சர்கா, லிட்டன் தாஸ், ஷண்டோ, ஹெரிடோய், ஷகீப் ஹசன் 2 டீமும் நல்ல டீம். மஹமுதுல்லான்னு சொல்லி 2 டீம் நல்ல டீம். ஷாரிஃபுல்லாம் அண்ட் டஸ்கின் அகமது அவங்களோட டார்கெட் குசல் மெண்டிஸாக இருக்கணும். அண்ட் மேபி இடையில வந்து பார்த்தீங்கன்னா சரித் அசலங்கா பேட் பண்ணும்பொழுது சோரிஃபுல் இஸ்லாம் அண்ட் டஸ்கின் அகமது பவுலிங் போட வைப்பாங்க, அது மாதிரி ஷார்ட் பால் போட வைப்பாங்க. ஸோ அங்கேருந்து அதில் ஒரு எஸ்கேப் ஆகணும். அடுத்து ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா எக்ஸ்பான்சிவாக இருக்கக்கூடாது, ஆல்ரெடி எக்ஸ்பான்சிவாக பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக இருந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதை கம்மி பண்ணணும். ஸோ ஓவரால் 2 டீமும் சூப்பரான டீம் இருக்காங்க. 2 டீமில் எந்த டீம் ஜெயிப்பாங்க? ஸ்ரீலங்காவுக்கு இது ஒரு மஸ்ட் வின் மேட்ச், பங்களாதேஷ்க்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் தான். சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் பட் இருந்தாலும் மஸ்ட் வின் மேட்ச் தான். பட் இந்த மேட்ச்சில் எனக்கு என்னமோ ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்ரீலங்கா 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் குவாலிட்டியான ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க, குவாலிட்டியான ஒரு ஸ்பின் ஆடுறதுல ஒரு டீம் வச்சிருக்காங்க. மீடியம் பேசர்ஸ் ஒரு ஆஞ்சலோ மேத்யூஸ், தென் தாசன் ஷனகா இருக்கிறாங்க. அண்ட் மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரித் அசலங்கா, தனஞ்சய் டிசல்வா வந்தாருன்னா இப்போ ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. பட் குசல் மெண்டிஸ், நிசரங்கான்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிறாங்க. அந்த பக்கமும் அப்படியே தான் இருக்கிறாங்க. பட் வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லியாச்சு. அடுத்ததான் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டலஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாலாம் இருக்காது. பட் ஒரு பக்கம் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு, அதனால் மிக்ஸ் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ், அதுக்கப்புறம் குசல் மெண்டிஸை பிக் பண்ணியிருக்கிறேன். பேட்டிங்கில் மஹமுதுல்லா அண்ட் ஷண்டோ, அதுக்கப்புறம் சரித் அசரங்கா பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டரில் ஷகீப் ஹசன், வனிந்து அசரங்கா, அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து 10 ரன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், தஸ்கின் அகமது வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு இடம் வந்து காலியாக இருக்குது. ஆஞ்சலோ மேத்யூஸா,
தாசுன் ஷனகாவா இல்லை அந்த சைட்லேருந்து வந்து மேபி ஒரு டஸ்கின் அகமதை பிக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் நான் இப்படி யோசிக்காமல் ஷனகாவை பிக் பண்ணுங்கள். ஏன்னா நியூ பால் மேபி அவர் கையில் வரும்பொழுது பேட்டிங்கும் கண்டிப்பாக வரும், பவுலிங்கும் கண்டிப்பாக வருங்கிறதுனால நான் அவரை பிக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். பட் இதுதான் என்னோடய டீமு, பார்த்து விளையாடுங்க. முஸ்தபிசுர் ரஹ்மானை பிக் பண்ணதுக்கான ரீசன் டெத் ஓவரில் வந்து வரவங்க அடிச்சான்னு நினைக்கும் போது அவன் விக்கெட் விடுவாங்கிறதுனால முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து பிக் பண்ணிடுறேன். அண்ட் அதே போல் 10 ரன் தான் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா துஷ்மந்த சமீர் ஆர்டர் வரான்னு தெரியல. அப்படிங்கும்பொழுது நான் வந்து 10 ரன் போவேன். துஷாரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துஷாரா ஆல்ரெடி வந்து ஹேட்ரிக்லாம் எடுத்துருக்காரு. தென் போன மேட்ச்லையும் ஒரு மாதிரி டீசெண்டாக பண்ணாருங்கிறதுனாலே ஸோ அவர் தான் பிக் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் என்னோடய டீமு. அண்ட் பார்ப்போம் இந்த டீம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஷக்கீப் லசனையும் அதுக்கப்புறம் வந்து வனிந்து அசரங்காவையும் நான் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக நான் அறிவிக்கின்றேன். எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. பட் குசல் மெண்டிஸை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. குசல் மெண்டிஸ், ஷக்கீப் லசன், வனிந்து அசரங்கா 3 பேர்த்தில் நீங்கள் 2 பேர் யார் வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கோங்க. பார்த்து விளையாடுங்க. அண்ட் இந்த மேட்சுங்கிறது ரொம்ப முக்கியம் 2 டீமுக்குமே வந்து பார்த்து விளையாடுங்க. அண்ட் குரூப் சியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகணும் அப்படின்னா ஸோ ஆப்கானிஸ்தானும் நியூசிலாண்டும் அந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். அண்ட் ஆப்கானிஸ்தான் ரேஸில் இருக்கணும் அப்படின்னா அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அந்த குரூப்பில் ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சவங்களும் கூட. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரூப் டியில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், பங்களாதேஷுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆட வந்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் முக்கியமான மேட்ச். எனக்கு ரெடி கஷ்டப்பட வேணாங்கிறதுனால ஸோ பார்ப்போம். அண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வைட்டான டீமு அண்ட் கூட ஆட போகிற ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு டீம். அண்ட் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் மேட்சும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன். அண்ட் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.